சிலம்பு என்பதற்கு ஒலித்தல் என்று பொருள். மலைப்பகுதிகளில் அருவி விழும் ஓசை, பறவைகளின் கீச்சொலி, மரங்களின் இலைகள் காற்றில் அசையும் ஓசை, விலங்குகளின் இரைச்சல் போன்ற பல ஓசைகள் ஒலித்துக் கொண்டே இருப்பதால் மலைக்கு சிலம்பம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. மனித இன வரலாற்றில் வாழ்க்கையே போராட்டமாக அமைந்துள்ளது. போராட்டத்தில் தன்னை காத்துக்கொள்ள வேண்டிய இன்றியமையாமை ஏற்பட்டது. தன்னை காத்துக்கொள்ள சிலம்பாட்டம் ஆடிய மனிதன் பின்னர் அதனை கலையாக வளர்த்தான். நமது முன்னோர்கள் மலையிலும் காடுகளிலும் சுற்றித் திரிந்த காலங்களில் தன்னை தற்காத்து கொள்ள கற்களையும் எலும்புகளையும் தாண்டி அவர்கள் பெரிதும் நாடியது மரக்கம்புகளையும் மூங்கில்களையுமே. அந்த தற்காப்பு திறன் சிறிது சிறிதாய் வளர்த்து தற்காப்பு கலையாக நிற்கிறது சிலம்பம். சிலம்பம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சிலம்பம் என்பது ஒலித்தல், காற்றிலே வரக்கூடிய ஒலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒலிக்கக்கூடிய சவுண்டுக்கு தான் பேர் சிலம்பம். நம்ம கம்பு வீசும்போது சுற்றும்போது சத்தம் வரும், அந்த சத்தத்திலிருந்து வந்தது தான் இந்த சிலம்பம். துடுகாண்டம், குறவஞ்சி, மரக்காணம், அலங்கார சிலம்பம், போர் சிலம்பம், பனையேறி மல்லு, நாகதாளி, நாகசீரல், கல்லன்கம்பு போன்ற பல வகைகளையும் உள்ளடக்கி இன்றும் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களில் சில இடங்களில் ஆடப்பட்டு வருகிறது சிலம்பம். கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னரே கையில் கம்புகளுடன் நம் முன்னோர்கள் சுற்றித் திரிந்தனர். அப்போது வேட்டையாடி உண்டு கொண்டிருந்தவர்களுக்கு கம்புகளை வைத்து எவ்வாறு தாக்கலாம் என ஒவ்வொரு விலங்குகளின் மூலம் கற்றுக்கொண்டு வளரத் தொடங்கியது சிலம்பக்கலை. கடற்கரையில் போய் பாருங்களா, நண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, நண்டுகள் 4 திசையும் ஓடும். சிலம்பு வீச்சிலுமே 8 திசைக்கு வீசக்கூடியது. இப்படி விலங்குகள் இருந்தா படிக்கிறான். யானைக்கிட்ட இருந்து அவன் என்ன படிக்கிறான்னா சிலம்பு வீச்சு முறையை படிக்கிறான். கரடிகிட்ட இருந்து பறன்றது, அதே மாதிரி உந்தி பாய்தல்னு இதில் உண்டு. அது யார்கிட்ட இருந்து படிச்சான்னு கேட்டீங்கன்னா குதிரை, கழுகு என்று சொல்லக்கூடிய இருக்கு பார்த்தீங்களா, அதுகிட்ட இருந்து பிடிக்கிறது. இப்படி ஒவ்வொரு விலங்குகள்கிட்ட இருந்து தான் மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா இந்த கலைகளை கற்றுக்கொள்றான். திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாராய்ச்சி ஆய்வுகளில் 3500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் ஆதித்தமிழர்கள் பயன்படுத்திய இரும்பு வாள்கள், ஈட்டிகள் கிடைத்துள்ளன. இது தமிழன் கம்புகளில் இருந்து இரும்பு ஆயுதங்களுக்கு மாறியதை காட்டுகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகத்திய முனிவர் 64 ஆயக்கலைகளில் ஒன்றாக சிலம்பத்தை குறிப்பிடுகிறார். புத்த சமய துறவிகள் மூலம் இக்கலை சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சென்றது. கிபி 1799 வீரபாண்டிய கட்டபொம்மன் கும்பினியாருக்கு எதிராக நடத்திய போரில் சிலம்பம் பயன்பட்டதை கட்டபொம்மன் கும்மி பாடல் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊமைத்துறை பூலித்தேவன் மருது பாண்டியன் காலங்களுக்கு பின் சிலம்பம் தன் தனித்தன்மையை இழந்து இன்று ஒரு பண்பாட்டு மிக்க வீர விளையாட்டாக பார்க்கப்படுகிறது. நாகரிகம் தோன்றிய 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த சிலம்பம் மனிதன் கம்பை வைத்துக்கொண்டு இந்த சிலம்பம் விளையாடி இருக்கா. அதுக்கப்புறம் சேர சோழ பாண்டியர் காலத்தில் சிப்பாய்களுக்காக இந்த கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு திப்பு சுல்தான், பூலித்தேவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீரர்களுக்கு இந்த சிலம்பு, அந்த கம்பு தான் கொடுத்து அவங்க இந்த எதிரிகளை தாக்கக்கூடிய இது இருக்குது. ஆகவே இந்த சிலம்பு தமிழ்நாட்டில் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை இந்த பக்கத்தில் தான் இந்த சிலம்பு அதிகம், அந்த கடற்கரை ஏரியாவில் தான் இந்த சிலம்பு அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. கம்பு வீசும் திறன், காலடி எடுத்து வைக்கும் முறை, வேகம், இம்மூன்றும் சிலம்பாட்டத்தின் அடிப்படை அடையாளமாகும். சிலம்பச் சுவடியின் தொன்மையான அடிவரிசை தமிழகம் அந்நியருக்கு அடிமைப்பட்ட பின் அதன் பெயரிலும் ஆடும் முறையிலும் சிறு சிறு மாற்றம் அடைந்தது. இந்த சிலம்பம் விளையாட போகும்போது இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நம்ம உள்ள உறுப்புகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது கண்ணு, காது, மூக்கு தான் தெரியுது ஒழிய நம்ம உடலை இயக்கக்கூடிய சக்கரங்கள் 7 சக்கரங்கள் இருக்குது. மூல ஆதார சக்கரம், சுவாதிஷ்ணா சக்கரம், மணிப்புரா சக்கரம், அனகாதா சக்கரம், விசுத்தி சக்கரம், ஆஞ்ஞா சக்கரம், துரியா சக்கரம். இந்த 7 சக்கரமும் வேலை செய்யுது. இது இன்னைக்கு சொல்லலை, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கா. மனம் குலையாமல் இருகால் கூட்டி ரோசமுடன் 16 உக்கி போட்டால் மூல சூட்சுமம் தொடங்குமடா. சிலம்பம் சுற்றுவதனால் நமது உடலில் இரத்த ஓட்டம் சீராகிறது. கிபி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூலில் சிலம்பம் விளையாடுவதால் வாதம், பித்தம், கபம் ஆகியவை நீங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. 2 கைகளில் சிலம்பம் சுற்றும் பொழுது
நமது இடது மற்றும் வலது மூளைகள் சமமாக செயல்படும் என்று கூறுகின்றன. இயற்கையாக வளர்த்த கலையாதலால் இதன் பயன்கள் மிக அதிகம். இதுதான் சிலம்ப கம்பு. இது நம்ம உடல் அளவுனா 8 ஜான் தான் இருக்கும். அவங்கவுங்களுக்கு 8 ஜான் கம்பு தான் இருக்கணும். 8 ஜான் கம்பு, 8 ஜான் உடலை காக்கக்கூடிய கம்பு இது 8 ஜான். அதே சமயத்தில் இதனுடைய இது 1.25 இன்ச்சு, 1.25 இது, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது 4 அடி கம்பு, நம்ம ஊனிக்கிட்டு போகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். எதிரி வரும்போது இதுவும் பழைய காலத்தில் உள்ள ஒரு ஆயுதம் தான். இது நம்ம ஆடு மாடு மேய்க்க போகும்போது கையில் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ரொம்ப நீட்டமாக கம்பு வச்சா கஷ்டப்படுங்கிறது சின்ன கம்பு. இந்த சிலம்ப கம்பத்தில் ஒரு வகை. இதுக்கு 2 கம்பு இருந்தால் சொட்டடி கம்புன்னு நாங்கள் விளையாடலாம். இது நம்ம முன்னோர்கள் உபயோகப்படுத்திய ஒரு வகையான ஆயுதம். இது பேர் சூரிக்கத்தி. பார்த்தீங்கன்னா பழமை துரு பிடிச்சிருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரிச்சது. இது ஒரு கத்தி தான். கத்தியில் ஒரு வகை. இது நம்ம இரும்பு மனிதர் புதிய கற்காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட இரும்பு ஆயுதம் மாதிரி இது ஒரு வகையான கத்தி. அதுக்கு அடுத்தது கத்தியினுடைய மாடல் பார்த்தீங்களா, இது அதுக்கு பிறகு வந்த கத்தி. அந்த கத்திக்கு கீழே பிடி கிடையாது. இது ஷார்ப்பாக இருக்கும். இது ஒரு வகையான கத்தி, அதோட கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த கத்தியும் இது ஒரு பக்கம்தான் ஷார்ப்பாக இருக்கும். இதனுடைய இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் உபயோகப்படும். இது கொண்டு எரிகிறதுக்கு, எதிரிகள் தாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். இது ஒரு வகையான அரிவாள், வீச்சு அரிவாள்னு சொல்லுவாங்க. வீச்சு அரிவாள் சின்னது, இது பார்த்தா வாள் மாதிரி தான் இருக்கும். அந்த கத்தியை விட கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். நம்ம எதிரிகளிலிருந்து டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், தாக்க போகும்போது தடுத்துக்கலாம், அட்டாக் பண்ணிக்கலாம். இது வெட்டுறது இப்படி தான் வெட்டணும். இந்த கேட்டிங்களா, இது ஒரு வகையான முன்னோர்கள் நம்ம உபயோகப்படுத்திய ஒரு அரிவாள். அந்த அரிவாளுக்கு இந்த அரிவாளுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, இது வீச்சு அரிவாள். இது அதோட பெருசு. இது நம்ம முதுகில் வச்சுக்கலாம், நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். எதிரியை தாக்கும்போது நம்ம பாதுகாத்துக்கலாம். எப்போவுமே நம்ம நம்ம கையில் உள்ள ஆயுதத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. நம்ம உயிருக்கு ஆபத்துனா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இது ஒரு வகை அரிவாள். இது பழைய காலத்தில் உபயோகப்படுத்திய ஒரு வாள். பாருங்கள், இந்த வாளில் 2 சைடும் ஷார்ப்பாக இருக்கும். இந்த சைடும் ஷார்ப்பாக இருக்கும், இந்த சைடும் ஷார்ப்பாக இருக்கும். வெட்டுறது இப்படியும் வெட்டலாம், இப்படியும் வெட்டலாம். அந்த கத்தி அந்த வாள் இப்படி தான் வெட்ட முடியும், அரிவாள் இப்படி தான் வெட்ட முடியும். இது 2 சைடு யார் வந்தாலும் தாக்கலாம். அதே சமயத்தில் எதிரி நம்ம கையில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு தடுப்பு மாதிரி டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்குது. பிடிக்கிறது இது டபுள் எட்ஜ் வாள்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம பழைய காலத்தில் உள்ள வாள் தான். அந்த வாழை பார்த்தீங்கன்னா சிங்கிள் எட்ஜ் வாள். இது ஒரு சைடில் தான் ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் இதாக இருக்கும். இது எதிரிகளை தாக்கலாம். இது வெட்டுறது இப்படி தான் வெட்டணும், கீழ்த்தார் என்று சொல்லி இந்த வகையில் வெட்டக்கூடிய ஒரு இது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதில் இந்த பாதுகாப்பு இது கிடையாது. இது பழைய காலத்தில் உள்ளது தான். இந்த ஆயத்தை பார்த்தீங்கன்னா இது இப்போ தற்காலத்தில் வச்சுருக்கக்கூடிய வாள். என்னுடைய வெயிட் கிட்டத்தட்ட 2-3 கிலோ இருக்கும். இது தூக்கி சண்டை போடனாலே கஷ்டப்படும். இது இப்போ உள்ள வாள். இது இந்த காலத்தில் உள்ள வாள் தான். இது அதில் கைக்கு பாதுகாப்பு இருக்காது, ஏன்னா கையை வெட்டிடுவா. இது பாருங்கள், கை பிடிக்கிறதுக்கு ஏற்றாப்புல பாதுகாப்புக்குள்ள வாள். இது சிங்கிள் சைடு எட்ஜ். இது 4 கிலோ. இந்த வாளுடைய வெயிட் 4 கிலோ. இதுக்கு பேர் வேல்கம்பு. இந்த இது கத்தி கூர்மையாக இருக்கும். இதை களத்தன்னா கலத்திக்கலாம், மாட்டன்னா மாட்டிக்கலாம். இதுக்கு பேர் வேல்கம்பு. இது குத்தத்துக்கும் பயன்படும், தூர நம்ம எதிரிகளை எரியறதுக்கும் இது பயன்படும். இந்த கம்பு இதுக்கு பேர் வேல்கம்பு. வாள் நீட்டமாக இருக்குன்னு தான் நினச்சேன், அப்படி கிடையாது. இதில் வாளில் சுருள்வாள். சுருள்வாள் 3 பட்டை இருக்கும். இதில் 3 கத்தி இருக்கும். இது வீசுறதுக்கு பயன்படும். இந்த எட்ஜ் வெட்டி அப்படி இது பேர் தான் சுருள்வாள். இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அரசாங்கம் இந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ அரசாங்கத்தில் இந்த சிலம்பத்தை மாணவர்களுக்கு ஊக்குவிக்கணும்னு நோக்கத்தில், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன், ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலம்பத்தை மண்டல லெவலில் நடத்துகிறாங்க. டிவிஷன், அப்புறம் ஸ்டேட்டு. இன்று பழங்கால ஆயுதங்கள் வீடுகளில் காட்சி பொருளாக பொம்மைகள் போல் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை பயன்படுத்தும் ஆர்வம் மக்களிடையே இல்லை. ஜல்லிக்கட்டு போன்று சிலம்பத்திற்கும் நீண்ட பாரம்பரியம் உண்டு. அதை காக்க வேண்டிய கட்டாயத்திற்காகவே சிலர் சிலம்பம் ஆடிக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் வருகின்றனர்.